தை மாதம் பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகமும் 8ஆம் இடத்துக்கு மாறி குருவின் பார்வையிலேருந்து விலகிறார். ஸோ அந்த அமைப்பு எப்படின்னா, கொஞ்சம் உடல் உபாதைகள், சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு தை மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வருது. மற்ற மிடில் ஏஜ் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளி மாநிலம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ட்ராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புலாம் கொஞ்சம் இருக்குது. அதே சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட், ஷேரில் அதே மாதிரி சுப முதலீடுகள் செய்கிறது, கூட்டு தொழிலில் மூலமாக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் லாபம் வர்றது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரியான தொடர்புகள், சில புதிய கான்ட்ராக்ட்ஸ், புதிய விஷயம் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2வது ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் களைச்சூட்ட மாதிரி கொஞ்சம் ட்ராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு, பணப்புழக்காட்டில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறது, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுறது, ஒருத்தர் மூலமாக கூட்டு தொழிலில் போகிறது, அல்லது கொஞ்சம் சிறு சிறு உடல் உபாதைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்ரெண்டு மாறுது.